இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன டிரைவர் நீயும் வந்திருக்க? ஓ, ரமணா பாட்டியாவை பார்க்க வந்திருக்கியா? நீங்க பிரச்சாரம் பண்ற இடத்துல ஒரு காக்கா கூட வந்திருக்காதே. அதான் மொத்த கூட்டமும் இங்க இருக்கு. ரமணா பாட்டியாவை களத்துல இறக்கியிருக்கேன். மொத்த ஓட்டும் எனக்கு தான். உங்களுக்குலாம் ஒத்த ஓட்டு கூட கிடைக்காது. இப்போது ரமணா பாட்டியா எனக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வார்கள். நீங்க அதை கேட்டுட்டு தங்கள் பொன்னான வாக்குகளை எனக்கே செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவனே, இந்த இந்திக்காரி அரகுர தமிழ்ல கொஞ்சி கொஞ்சி பேச போறா. அத கேட்டு ஜனங்க எல்லாரும் உனக்கே ஓட்ட குத்து குத்துன்னு குத்த போறாங்கடா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க வந்திருக்கிறதோ சிவனாண்டிக்கு கேன்வாஸ் பண்ண. இந்த சிவனாண்டி ஒரு வேஸ்ட் ஃபெலோ. வேஸ்ட்? என்ன இப்படி சொல்றாங்க? சகல, இனிமே என் கைவனை எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஆமா, அவன் ஒரு உதவாக்கரே. அவனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பொண்டாட்டியோட ஒழுங்கா வாழ தெரியாதவன். என்னடா அவன் பேரை டேமேஜ் பண்றா? ஏடா இப்படி எழுதி கொடுப்ப நீ? நான் எப்படி இந்த மாதிரிலாம் எழுதி கொடுப்பேன் சித்தப்பா? அந்த சாமுண்டீஸ்வரிய திட்டி என்ன புகழ்ந்துதான் எழுதி கொடுத்தேன். எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. ஏய், என்னடா? எப்பா சகல, எப்படி நம்ம கைவண்ணம் ஆரம்பமே அசத்தலா இருக்குல்ல, இனி போக போக பாரு சும்மா பிச்சுக்கும் அவன் பேசுறது. இவனுக்கு ஓட்டு போட்டா ஊரையே குட்டி சவராக்கிடுவான். ஐயோ, என்ன சிவனாண்டிக்காக ஓட்டு கேட்க வந்துட்டு அவனையே தாக்கி பேசுறா? என்ன நடக்குது இங்க? என்ன இவ்வளவு கேவலமா பேசுறா? இன்னும் என்ன பேசுறான்னு கேப்போம். ஆமா கேப்போம். இவன் பிரசிடென்ட் ஆனா கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடும். கவர்மெண்ட் உங்களுக்கு அலாட் பண்ண பணத்தை இவனே முழுங்கி எப்போ விட்டுடுவான். ஐயோ, இவருக்கு நீங்க போடுற ஓட்டு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டோ. ஏய் இல்லப்பா இல்லப்பா, ஏமா டேய் மவனே, கேட்டியா? கழுவி கழுவி ஊத்துறாடா. காதுல கேட்க முடியலையே. ஏதோ கொஞ்சம் நஞ்ச ஓட்டு கிடைக்கிறது கூட இவ பேசியே கெடுத்துருவா போல் இருக்கே. டேய் மவனே, போற போக்க பார்த்தா நம்ம ஓட்டு பெட்டி வெத்து பெட்டி ஆயிரும் போல் இருக்கே. இப்ப நம்ம என்னடா பண்றது? இவ உறுத்தி போதும்டா நம்ம கதையை முடிக்கிறதுக்கு. நடிகை வந்தா எல்லா ஓட்டும் நமக்கு விழணும்னு பார்த்தா இவன் நம்ம மனத்தை வாங்குறாளே. எனக்கு ஒன்னும் புரியல சித்தப்பா. சகல, அங்க பாருங்க, அந்த சித்தப்பனும் மாவனும் விஷயம் தெரியாம தலைய பிச்சுக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த மானமும் போக போகுது. இவன் தான் இப்படி. ஆனா சாமுண்டீஸ்வரி மேடம் ரொம்ப நல்லவங்க. பெண்களுக்கு அவங்க தான் ரோல் மாடல். அவங்கள நீங்க பிரசிடென்ட் ஆக்குனீங்கன்னா உங்க ஊருக்கே நல்லது நடக்கும். பொதுமக்களும் சந்தோஷமா இருக்கலாம்.
சித்தப்பா இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. பேப்பரை மாத்தி வச்சிருக்கானுங்க. இல்லாட்டி இவெல்லாம் இப்படி பேச மாட்டா. எனக்கு என்னமோ அந்த டிரைவர் பையன் வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மவனே எப்பா சகல, அந்த சிவனாண்டி சோழிய மொத்தமா முடிச்சிட்டோம்ப்பா. அவனுடைய மானம் அவன் கூட்டின கூட்டத்திலே நாசமா போயிடுச்சு. டேய் இருங்கடா. ரமணா பாட்டியா சொன்ன மாதிரியே எல்லாரும் நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கே ஓட்டு போடணும். சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு தான் ஓட்டு. ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் போடணும். வாங்கப்பா. ஏம்மா, ஏம்மா, ஏய், ஏம்மா, இருங்கம்மா. ஏம்மா, ஏம்மா, ஏப்பா, ஏப்பா, இருங்கப்பா. சாமுண்டீஸ்வரி, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க. இப்படி வந்து நில்லு, உனக்கு ஆரத்தி எடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒன்னும் உறவு கொண்டாட வரல. மாப்பிள வாங்க, ஓட்டு கேட்க அடுத்த வீட்டுக்கு போலாம். இல்ல இரு சாமுண்டீஸ்வரி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? உனக்காக நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் ஒன்னும் விருந்து பண்ண சொல்லலையே. மாப்பிள வாங்க போலாம். அத்த, நீங்க பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான இடம் இது இல்ல. ஊர் ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி ஆர்த்தி எடுக்கிறது இவங்க பார்த்தாங்கன்னா இந்த ஊர்ல இருக்க மொத்த ஓட்டம் உங்களுக்கு தான் விழும். பாட்டிக்கு இங்க எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க மனசு கொண்டாம நடந்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது நிச்சயம். ஆமாத்த, இப்ப பாட்டி அனுசரிச்சு போறதா நமக்கு நல்லது. இல்லன்னு வைங்க, எல்லா ஓட்டுகளையும் சிவனாண்டி அள்ளிட்டு போயிருவான். பாத்துக்கங்க. டேய், என் அக்காவை பத்தி என்ன நினைச்ச? அவ வைராக்கியக்காரிடா. உன் பாட்டி வீட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டா. அத்த, நம்ம தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் இந்த இடத்துல காட்டக்கூடாது. நம்ம இங்க ஓட்டு கேட்டு தானே வந்திருக்கோம். ஊர்ல ஒரு பெரிய புள்ளி இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து ஊர்ல இருக்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்போம்ல. அந்த மாதிரிதான் அத்தை இதுவும். பாட்டி இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது. யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். பாட்டி, நீங்க ஆர்த்தி எடுங்க. இப்படி வந்து நில்லு. குடுமா, கற்பூரம் ஏத்து.